ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரங்கோலி பார்ப்போமா? 7 4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுவில் 7 புள்ளி, அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது 4, எல்லாமே எடப்புள்ளி தான். இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 புள்ளி ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, முதல்ல அதை இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம், இந்த இடத்துல இதே போல் இன்னொன்று போடலாம். அது வேறு கலரில் போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இதை இன்னொரு கலரில் போடலாம். அதே போல் இந்த பக்கம் இருக்க இந்த டைமண்ட் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, கீழே இதை இன்னொரு கலரில் போடுவோம். அதே போல் இந்த டைமண்ட். இப்போ பக்கத்தில் அடுத்த டைமண்ட் இது இருக்குது பாருங்கள். இப்போ இது வேறு கலரில். இப்போ இந்த டைமண்ட், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இது வேறு கலரில். இப்போ லாஸ்ட்டு இது இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த ஒரு புள்ளி விட்டோம்ல, இதை வேறு கலரில் இப்படி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். புள்ளியை வச்சுட்டா நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பக்கம் போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரி ஒரு டைமண்ட் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்படி 3, இந்த ஒரு புள்ளி 4. இப்போ இந்த டைமண்டில் போடுவோமா? இப்போ இந்த பக்கம் இப்படியும், இந்த பக்கம் இப்படியும், இதில் வந்துட்டு போடலாம். இப்போ அடுத்தது, இப்போ இந்த டைமண்ட் இல்லையா, இந்த பக்கம் ஒன்றும், இந்த பக்கம் ஒன்றும். இப்போ அடுத்த டைமண்ட் இப்படி 4 இது இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இப்படியும், இதில் இப்படியும், இதில் வந்துட்டு போடுவோம் வேறு கலரில். இப்போ இந்த டைமண்ட், இது வேறு கலரில் வந்துட்டு போடலாம். அதே போல் இப்போ 4 புள்ளி டைமண்ட். இப்போ லாஸ்ட்டு இது 4 புள்ளியும் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குல்ல. இப்போ இதை சேர்த்துடலாம். இதையும் இதையும் சேர்த்துருவோம். இப்போ இது ஒரு ரவுண்டாக இருக்குது இல்லையா. இப்போ நடுமை புள்ளியும் அதை சுற்றி 6 புள்ளிகள் மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை முதல்ல ரவுண்ட் பண்ணிப்போம். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் ஒரு ரவுண்டு போட்டோம்ல, அதை சுற்றி ஒரு 6 இது போட்டுக்கலாம். நடுவில் ஒரு புள்ளி வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இங்கேருந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ 6 பக்கமும் போட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் கலர் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி, கற்பனைக்கு தகுந்தபடி கலரை மாற்றியும் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ஒரு இது போட்டோம்ல, அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த இதுக்கு கலர் கொடுத்துடலாம். இப்போ நடுவில் போட்டாச்சு, இந்த ஓரத்துலையும் போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து 2 பக்கமும் இப்படி 2 கம்பி. இப்போ 6 பக்கமும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு இப்போ இதை சுற்றி சும்மா ஒரு அழகுக்காக 2 இது போடுறோம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதில் லைட்டாக கலர் கொடுத்துருவோமா? ஓரத்தில் ஒரு புள்ளி, ஒரு கம்பி மாதிரி போட்டோம்ல, அதனால. ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.